இதான் தாவேகா தொடங்கியதிலிருந்து நடிகர் விஜய் வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்கான சுற்றுப்பயண திட்டம் பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த முதல் கட்ட பயணத்தில் 20 நாட்கள் அவர் முதல் கட்டமாக பயணம் மேற்கொள்கிறார். 38 மாவட்டங்களிலும் அவர் மக்கள் சந்திப்பு மற்றும் பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் ஆகியவற்றை அந்தந்த மாவட்டங்களின் பிரச்சனைகள் மற்றும் மக்களின் விருப்பத்திற்கேற்ப அந்த நிகழ்ச்சி நிரல் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. செப்டம்பர் மாதம் பயணத்தை தொடங்கும் தேர்தல் பரப்புரையை தொடங்கும் நடிகர் விஜய் டிசம்பர் மாதத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முதல் கட்ட அந்த பிரச்சாரத்தை நிறைவு செய்ய இருக்கிறார். அப்போதுதான் தாவேகா யாருடன் கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் வைக்கப் போகிறது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நடிகர் விஜய் வெளியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியார் பிறந்த நாள் அன்று அவர் தேர்தல் பரப்புரையை ஈரோட்டில் இருந்து தொடங்குவார் என்று முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் இறுதி சுற்றுப்பயண அதிகாரப்பூர்வ பயணத்திட்ட விவரம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையகத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமாக இன்றோ அல்லது நாளையோ அறிவிக்கப்பட இருக்கிறது. ஈரோட்டில் தந்தை பெரியார் பிறந்த மண்ணான ஈரோட்டில் இருந்து அவர் தேர்தல் பரப்புரையை நடிகர் விஜய் தொடங்க இருப்பதை ஒட்டி தமிழகம் முழுவதிலும் உள்ள அந்த மாவட்ட கழக நிர்வாகிகளை முதல் கட்டமாக இன்று காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து பேச்சு ஆலோசனை நடத்தி வருகிறார். தவிக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நடிகர் விஜயின் சுற்றுப்பயணத்தின் போது வழக்கமான திமுக, அதிமுக பொதுக்கூட்டங்கள், மாநாடு, பேரணி போன்று அல்லாமல் நேரடியான மக்கள் சந்திப்பை அந்தந்த பகுதிகளில் எவ்வாறு நிகழ்த்துவது, மக்களை எளிதாக ஈர்ப்பது எவ்வாறு என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இந்த கலந்து ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கப்பட்டு நடிகர் விஜயின் தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயண திட்டம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 38 மாவட்டங்களிலும் அவர் முதல் கட்டமாக 20 நாட்கள் மேற்கொள்ள உள்ள பயணத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு முதலில் செல்வது என்பது குறித்தும் இன்றோ நாளையோ இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். நடிகர் விஜய் பனையூரில் இருந்து வெளியே வரவில்லை என்றும் தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டு கவின் உள்ளிட்ட ஆணவ கொலை உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளில் கருத்து தெரிவிக்காமல் இருக்கிறார் என்ற விமர்சனங்களை எல்லாம் இந்த பரப்புரையின் போது மக்களை சந்தித்து எதிர்கொண்டு அத்தனை விமர்சனங்களையும் முறியடிக்கும் வகையில் அந்த பயண திட்டம் மற்றும் சுற்றுப்பயண தேர்தல் சுற்றுப்பயண நிகழ்ச்சிகள் இருக்கும் என்றும் தாவேகாவின் தலைமை அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் நடிகர் விஜய் சூறாவளி பரப்புரை மேற்கொள்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம். விவரங்களை தலைமை செய்தியாசிரியர் கண்ணன் வழங்கியதை கேட்டோம்.